ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து புளி சாதம் கிண்டி பருப்பு வடை வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கு தேவையானது புளி சாதத்துக்கு புளியெல்லாம் ஊற வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, உரப்பு, கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா தாளசம் பண்ணிக்கிடலாம். அதை வெந்தோடனே இப்போ அந்த சோத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டோம்னா நல்லா உள்ளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி கரைசலையும் தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். கொதிக்கும்போது அந்த புளி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் லெவலில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆக்கி ஏற்கனவே சோறாக்கி ஆற வச்சுருக்கு இந்த மாதிரி இதில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான புளி சாதம், புளியோதரை ரெடி ஆயிரும். இது வந்து டூருக்கு எங்கேயே போனாலுமே, ஸ்கூலில், வீட்டுக்குமே நம்ம செய்து வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில். அதுக்கு துணைக்கு வந்து பருப்பு வடை போடலான்னு சொல்லிட்டு பருப்பை ஊற வச்சு கொஞ்சம் 2 பெரிய காஞ்ச மிளகாயும் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணாது இந்த வடை தட்டுற சேஃபுக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி அதில் வந்து வடையை போட்டாச்சு. பருப்பு வடைக்கு என்றைக்குமே எண்ணெயை சூடு பண்ணிட்டு கையில் வைக்கக்கூடாது. ஸ்லிம் ஃப்ளேவில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் மேலே உள்ள இடம்லாம் பொரியும் போது உள்ளே இருக்க பருப்பும் பொரியும். ரொம்ப ஹையில் வச்சு நம்ம பொரித்தோம்னா உள்ளே இருக்க பருப்பு வந்து பொரிபடாமல் வடை வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து வடை பொரிக்கும்போது சிம் ஃப்ளேவில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கரை வடையை பொரித்து ரெடி பண்ணியாச்சு. மொறுன்னு மேலே மொறுன்னு உள்ள அழகாக வந்து டேஸ்ட் நல்லா இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை எவ்வளோ தூரம் மொறுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான லஞ்சு இன்றைக்கி ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.